புகைப்பிடிக்காதே புகைப்பிடிக்காதே, புகை நமக்கு பகை. புகையை தவிர்ப்போம், உயிரை காப்போம். புகைப்பிடிக்காதே புகைப்பிடிக்காதே, அனைத்து புகையும் நமக்கு பகையே. எதையெல்லாம் முன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதற்கு நீ அடிமை என்று அர்த்தம். புகைப்பிடிக்காதே புகைப்பிடிக்காதே. அது போய் போக வேண்டியது அப்போதான் தெரியும், அப்போதான் தெரியும். வேண்டாம், நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும். ஆமாம், அதுக்கு ஆமாம், சின்னவா சின்னவா கடைசியில் வருது. போய் பாருங்க, 10 நிமிஷம். புகைப்பிடிக்காதே புகைப்பிடிக்காதே, புகை நமக்கு பகை. வேண்டாம் புகை வேண்டாம். ஆனா இதுதான் பச்சை. சந்தடி சக்கல பந்தல கட்டுற பசங்க வர்றோம் அசல்ட்டா. அரக்கோணம் 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 ஜனகத்தா, பச்சாரத்துல பச்சா கட்டுற மக்கள் 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 தான். ஆட்டலத்துல உட்காரத்துல பால் பண்ண போற அச்சாடத்துல சோச்சதுக்குள்ள வச்சாடத்துல பிரச்சனை கிச்சனை புட்டா அச்சனை பாப்பற போற பஞ்சாயத்துல சதற விட்டு பந்தாடத்துல ஒதுக்கி வச்சா இறங்கி வந்து கதையை கட்டுட்டா. கால போடு ஆபத்து உள்ளது, மேல கேட்டு காலமாச்சு கேள்வி ஊர மேல பொம்ப வாங்கி நிக்க போறவே சட்டி போற செல் செல் change the song. இப்ப பாரு. இன்னையோட இந்த புதிய விழாண்டா சத்தியம்டா I don't know.
பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்? இந்த வெயில் அடிக்குது. ஒரு இது அடித்தாதான் கரெக்டாக இருக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா? கத்திக்குச்சி இங்கேதாங்க. என்ன யார் மேல கை வைக்கிற? என்ன என்ன உனக்கு? லைட்டர் 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 யார்கிட்ட வந்து லைட்டர் கேக்குற? லைட்டர் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் உங்களை என்ன கேட்க முடியும்? பார்த்துக்க சொல்லுங்க. காலையிலே வந்துடும் லைட்டர் கூட அது கொடு. என்னடா காலையிலே அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை? மாப்பிள்ள சிகரெட் அடிக்காதுன்னு நினைச்சேன். மத்தி குச்சி வீட்டில் மாட்ட வந்துட்டேன். லைட்டு கட்ட அடிக்கலாம். நீ யாருக்கும் இறக்கமே இருக்க மாட்டேங்குது. என்கிட்ட என்னடா சொன்னேன்? இந்த மாசத்தோட சிகரெட் எல்லாம் நிப்பாட்டிறேன்னு சொன்னியடா. கரெக்ட், சொல் பேச்சை தவற மாட்டான். இன்னைக்கு என்ன தேதி? 31. இன்னைக்கு அடிச்சுட்டு நாளையிலேருந்து விடுறேன். நாளையிலேருந்து இந்த கட்டா அடி. ஏய், நீ இப்போ பண்ற பாத்தியா? இது பேர் தான்டா அடிக்ஷன். நீ அந்த சிகரெட்டுக்கு அடிமை ஆகிட்டடா. இல்லை இல்லை, நானும் எதுக்கும் அடிமை இல்லை, எனக்கு எதுவும் அடிமை இல்லை. புரிகிறதா? முதல்ல அடிக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. சரி, இல்லைன்னா வாழையே முடியாதுன்னு தோணும். உனக்கு கோவம் வரும், நீ டென்ஷன் ஆவ, வீட்டில் தேவையே இல்லாமல் சண்டை போடுவ. அது வேணும் வேணும் மனசு ஏங்குண்டா. எனக்கு ஏங்காது. நான் வீட்டுக்கு போவேன், என்னை பார்த்தாலே அடிப்பானுங்க, சண்டை இழுப்பானுங்க. இவ்வளவு கூட இருந்தால் எதுக்கு பிரச்சனை சொல்லி நான் வெளியே வந்துடுவேன். வந்து இன்னொன்று பற்ற வச்சிருவேன். அதானே லைட்டா சிரிக்காதடா. டேய், ஓகே, டென்ஷனில் இருக்கேன்னு அடிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ ஹாப்பியாக இருந்தால் என்னடா பண்ணுவேன்? ஹாப்பியாக இருந்தாலும் அடிப்பேன். நீ ஏதாவது யோசிச்சு அடிச்சா தானே நல்லா இருக்கும். இல்லாட்டி சுகர் குடிக்கவே போர் அடிக்குது. அப்புறம் வேற ஏதாவது பண்ண தோணுது. இல்லைதான்டா சொன்னேன், நீ அடிக்குடா. நான் நினைச்சா இப்பவே நிறுத்துவேன். நினைக்க வேண்டியதானே? அதுக்கு யோசிக்கணும்ல. யோசிச்சா திரும்பி சிகரெட் அடிக்க தோணுது. தெரிஞ்சுக்க, இந்த சிகரெட்லாம் அடிக்கிறதுனால உனக்கு லங் கேன்சர் வரும், தெரியுமா? என்ன சொல்ற? இது தெரியாதா உனக்கு? தெரியாது. ஏய், இதை நம்மளுக்கு எப்போ படிச்சிருக்கோம்டா இதை பத்திலாம். நான் சிஎஸ் குரூப்ல 10th இதை நம்மளுக்கு சொல்லி தராங்கடா. கவனிக்கலையே. சரி, நீ குடிக்கிற புகைலாம் எங்க போகும்னு நினைக்கிற? மறந்துட்டனே. நானும் பார்த்துருக்கேன் மாப்பிள்ள. கப்பால பெருசு பெருசா நுரையீரல் போட்டா போட்டிருப்பானுங்க. நான் லூஸ்லயே வாங்கி பழகிட்டேனா, சரி எதுக்கு அது அப்படின்னு தூக்கி போட்டுருவேன். இப்போ என்ன பண்றது? வந்துருச்சா அப்பா எனக்கு? ஒன்றும் இல்லை, இப்போ கூட நிறுத்திடலாம். இப்பவே அதை நிறுத்திடலாம். நீ சொல்லிட்டு இல்லை, இன்னைக்கு தான் லாஸ்ட் இது. போயிட்டே இரு. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், காலையிலேயே டென்ஷன் ஆகுது. இவங்க வேறு சிகரெட் நிறுத்தினா கேன்சர் வரும்ட்டானுங்க. நல்ல சொக்காக்காரனுங்க, மாட்டக்கூடாது. சரி, இரு, ஒருத்தன் இருமிட்டே வரான். சார் 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 வராதிங்க, நான் கோவத்தில் இருக்கேன். கேன்சர் வரும்ட்டானுங்க, நான் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க இப்போ? குளிர்வுதாடே. ஓ, அது நிறுத்திட்டு இது போடுறீங்க அப்படிதானே? ஆமா, இது போட்டு தான் ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. இல்லாட்டி மண்டை ஃபுல்லா கோளாரா இருக்கு. மின்ட் கேண்டீன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. குளிர் தானே சொன்னானுங்க சார். அது பத்த வச்சு இழுத்தா சிகரெட், இது வாயில வச்சு இழுக்கிற சிகரெட். ஓ மை காட் ப்ரோ, இது தெரியாம போன வாரம் ஃபுல்லா கிடைக்கவே இல்லை. எங்க தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஒன்று, அப்புறம் இருந்தாங்க சிகரெட் எடுத்து வாயில வச்சுருந்துருப்பேனே. தப்பு. இறங்கி போட்டேதான் அழிய போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? உட்காருங்க, கேம்ப்ல செக் பண்ணுங்க ப்ரோ. நீங்க உட்கார வச்சாலே பில்லு போட்டுருவீங்க ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. ஐயா, இந்த அக்கா தான் என்ன காலில் அடிச்சாங்க மேடம். பார்த்துக்கலாம் இல்லைங்க மேடம், இவர் தான் கொண்டு வந்தார். மேடம், லேசாக தான் நெஞ்சு வலிக்குது, பில்லு பார்த்து போடு. மேடம், கண்ணெல்லாம் சொல்லுது மேடம். மேடம் மேடம் சொல்லுது மேடம். பல்ஸ் இல்லை சார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட இது 133வது ஆள்.
நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றேன், அதையும் கேளுங்க. புகையிலை குடிக்கிறதுனால 1 மணி நேரத்துக்கே 154 பேர் சாகுறாங்க இந்தியாவில் மட்டும். புகையிலை பிடிக்கிறது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உங்க குடும்பத்தினர், உங்க குழந்தைங்க எல்லாரையுமே தான் பாதிக்குது. நீங்க இந்த சமுதாயத்தில் உங்களை எப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. அதனால நீங்க இனி புகையிலை பிடிக்கணும், இனிமே பிடிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நிலைமை இதுதான். ஸோ முதல்ல யோசிங்க, அப்புறம் மாறுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி. சந்தடி சட்டில பந்தல கட்டுற பசங்க வர்றோம் அசால்ட்டா. அரக்கணும் 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 சின்ன கட்டா பச்சை ரொட்டில மச்சா கட்டுற மக்கள் 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 தான். தல உட்காரி தல பால் போட போற அச்சாரி தல சோச்சடிக்கல வச்சாரி தல பச்சனை கிச்சனை கட்டா அச்சனை பாப்பற படுற பண்டாயத்துல சுதர விட்டு பண்டாடி தல ஒதுக்கி வச்சா இறங்கி வந்து கதையை கட்டணுண்டா. காலமோ ராவண குணமே மேலே காலமாச்சு ஏறியே உலகேல கோப்பவாங்கி உள்ள போறவே சக்தி போற சிலசிலே போராட்டமே காலமேல காலமோ ராவண குணமே மேலே காலமாச்சு உலகேல கோப்பவாங்கி உள்ள போறவே சக்தி போற சிலசிலே போராட்டமே. பங்கு எஸ் சேஞ்ச் த சாங் இப்ப பாரு. அருந்துனா போதாதியா, வாழ்க்கையில திருந்தும். இன்னையோட இந்த குடியை விடுறோம்டா. சத்தியம்டா சத்தியம்டா சத்தியம். அதையும் தலையோடு ஏறும் நல்ல
சவா டென்ஷன் ஆகுது, டென்ஷன். இன்னைக்கு பகலில் 12 மணிக்கு வந்துட்டு சரி ஒரு தம்மை அடிப்போம். எஸ்கியூஸ் மீ லேடி, மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா? எஸ்கியூஸ் மீ வத்திக்குச்சி, ஹலோ உங்களை தான். என்னடா கை வைக்கிற? என்னங்க கை? ஹலோ மேட்ச் பாக்ஸ் கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க, அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. பின்னாடி போங்க, என் ஃப்ரெண்டு வந்தா. டேய் மாப்பிள்ள இங்க வாடா. என்னமாச்சு? நீ தான் சொல்லி தந்தியா? அவனே என்கிட்ட வந்து அவெல்லாம் சொல்லி நானா தான் கத்துக்கிட்டேன். நீ காலையிலே வந்துறாங்க. மாப்பிள்ள இந்த இங்க யாருக்குமே இறக்கமே இருக்க மாட்டேங்குது, முக்கியமா அந்த சிவப்பு சட்டைக்கு. என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்க? நானா வேணா சண்டை போட்டேன், அவதான் ஒரு இப்ப சிகரெட் பார்த்தீங்கன்னா என்ன தேவை, லைட் கேட்டேன், அதுக்கு அந்த பிள்ளை அடிக்குது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாசத்தோட நீ இந்த சிகரெட் எல்லாம் நிப்பாட்டுறேன்னு சொன்னியடா. கரெக்ட், நான் சொல்ல பேச்ச மாற்ற மாட்டேன். இன்னைக்கு மே 31, இன்னைக்கு நைட்டோட நிப்பாட்டுறேன். இதுதான் கடைசி பாப், அதனால தான் இப்போ வந்தேன். டேய் நீ இப்போ என்ன பண்ற தெரியுமா? இது பேர் தான் அடிக்ஷன். நீ அந்த சிகரெட்டுக்கு அடிமை ஆயிட்டடா. இல்லை, நானும் எதுக்கும் அடிமை இல்லை, எனக்கும் எதுவும் அடிமை இல்லை. புரிகிறதா? அடிக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. அது இல்லாம வாழ முடியாதுன்னு தோணும், அதனால டென்ஷன் வரும், அதனால நீ கோவப்படுவ, வீட்டுல இருக்கவங்க கூட தேவையில்லாம சண்டை போடுவாடா. அது வேணும்னு உன்னோட மனசு ஏங்குண்டா. ஏங்கலையே, நான் வீட்டுக்கு போவேன், அவனுங்களே என்ன பார்த்து டென்ஷன் ஆவானுங்க, பார்த்து அவனுங்களே கத்துவானுங்க, நானும் கோச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து இன்னொன்னு பத்த வச்சிடுவேன், அதானே? அதுக்கு தானே வெளியே வந்தேன். சிரிக்காதடா. சரி, டென்ஷன் ஆகுதுன்னா நீ சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்ற, அப்ப ஹாப்பியா இருந்தா என்னடா பண்ண? ஹாப்பியா இருந்தாலும் அடிப்பேன், ஏதோ யோசிச்சு அடிச்சாதான் நல்லா இருக்கு, இல்லாட்டி சிகரெட் அடிக்கவே போர் அடிக்குது. அதை தாண்டா சொல்றேன், நீ அடிக்ட் ஆயிட்டேன்னு. இல்ல, நான் நினைச்சா இப்பவே நிறுத்துவேன். அப்ப நிறுத்த வேண்டியதானே? நிறுத்தா யோசிக்கணும்ல. யோசியேன்டா. அதை பத்தி யோசிக்கிறப்ப சிகரெட் அடிக்க தோணுது. டேய் நான் ஒன்று சொல்றேன், இந்த சிகரெட் அடிக்கிறதுனால லங் கேன்சர் வரும் தெரியுமா? கேன்சரா? தெரியாதே. தெரியாதாடா? தெரியாதே, நான் சிஎஸ் குரூப்ல. டேய் இதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம்டா. 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த வாத்தியார் எனக்கு ஒழுங்கா சொல்லி தரல. டேய் நீயும் சிகரெட் அடிக்கிறல்ல, அந்த டப்பாலே லங்ஸ் படம் போட்டிருக்கோம், அதை நீ பார்த்ததே இல்லையா? நான் இதுக்கு தானே லூஸ்லயே வாங்குவேன், அது கேட்டா நீ இந்த மாதிரி கேள்வி கேட்பில. தெரியாது. சரி, நீ குடிக்கிற சிகரெட் எல்லாம் எங்க போகுதுன்னு நினைக்கிற? வயிற்றுக்கு தானே. இங்க பார், நான் முன்னாடி ஃபிட்டா இருந்தேன், இப்பதான் லைட்டா ஒரு 1 இயரா. நீ சொல்றதுக்கே வரேன், வயிற்றுக்கு தான் போகுது. அப்போ வயிற்றுல கட்டி வருமே, அது கூட யோசிச்சது இல்லையா? அட மறந்துட்டேன் மாப்பிள்ள. சரி நீ போ, நீ சொல்லிட்டீல வெள்ளை சட்டக்காரங்க சொன்னா நான் கேட்பேன். போ 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 இருந்துடா. போ, டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் கேன்சர் வருங்கிறானுங்க, என்ன பண்றது? 4 வருஷமா ஆச்சு, இப்ப நிறுத்தவும் முடியாது. காலையிலே நான் ஒருத்தர் ரொம்ப வெறுப்பேத்துறான் தெரியுமா? காலையில அது வந்து இருமிட்டே வரான், என்னன்னு பாப்போம். நீங்க இங்கிட்டு வாங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க. ப்ரோ கேன்சர் வருங்கிறானுங்க ப்ரோ, ஆனாலும் என்னால் நிறுத்த முடியல. இருங்க ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? இப்போதான் குளிர்ச்சியா இருக்கு. இதுக்கு பேர் தான் குளிர் உதடு. போட்டா நல்ல ஜிம்முன்னு இருக்கு ப்ரோ. ஏன் டென்ஷன் ஆகுது நீங்க? ப்ரோ டென்ஷன் பண்றானுங்க, ஏன்னு கேட்டா சிகரெட் அடிக்க கூடாதுங்க. என்னதான் பண்றது, ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடையாதா? இப்போ நீங்க போட்டது என்ன மின்ட் கேண்டீன் எடுத்துருக்கீங்களா? அப்படி இல்லையே, அப்படிதான் ஃப்ரெண்டு சொன்னான். நீங்க பத்த வச்சு இருக்கிறதும் சிகரெட் தான், வாய வச்சு இருக்கிறதும் சிகரெட். Oh my God, நான் அப்பயே நினைச்சேன் ப்ரோ, 2 ஒரே மாதிரி இருக்குன்னு. அன்னைக்கு கிடைக்கல, அதான் சிகரெட் எடுத்து வச்சேன், 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்றது? நான் ஒரு கேஸ் அழிஞ்சு ஓடிக்கிட்டு. சரி வாங்க வாங்க, என்னன்னு பார்ப்போம் வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சேர இங்க வாங்க உட்காரு. என்னாச்சு உங்களுக்கு? லேசா நெஞ்சு வலி டாக்டர். எனக்கு நீங்க காலைல அடிச்சதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மற்றபடி என் மாதிரி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு அதுதான் ப்ராப்ளமே. கண்ணெல்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர், தான் லேசாக வலிக்குது. பல்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதோட 133வது ஆள் இவர். இப்போ நீங்க இதை பார்த்தீங்கல்ல, இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றேன், அதையும் கேளுங்க. புகையிலை பயன்படுத்துறதுனால 1 மணி நேரத்துக்கு 154 பேர் சாகுறாங்க இந்தியாவில் மட்டும். நீங்கள் புகையிலை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைங்க எல்லாரையுமே தான் பாதிக்குது. இதெல்லாம் குணப்படுத்த டாக்டர்ஸ் நாங்கள் இருந்தாலும் இதை விடணும்னு நீங்களாம் நினைக்கணும். சமுதாயத்தில் நீங்கள் உங்களை எப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுறீங்க. நீங்கள் இதே மாதிரி புகையிலை பழக்கத்தை விடாமல் சிகரெட் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் நிலைமையும் இந்த மாதிரி தான் ஆகும்.
ஸோ முதல்ல யோசிங்க, அப்புறம் மாறுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி. பிடிக்கவோ அல்லது புகையிலை பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்ளவோ மாட்டேன் என்றும், அவ்வாறு புகைப்பிடிப்பதற்கு அல்லது புகையிலை பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது நண்பர்களை ஊக்குவிக்க மாட்டேன் என்றும், மேலும் நான் என்னுடன் பயிலும் சக மாணவர்களை புகையிலையை எந்த விதத்திலாவது பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். கேப் கையில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஒத்திக்க வசன பத்திக்கோ அராட்டா சந்தடி சத்துல பந்தல கட்டுற பசங்க வர்றோம் அசால்ட்டா. அரக்கணும் 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 சின்ன கட்டா பச்சாரத்துல பச்சா கட்டுற மக்கள் தான். ஆத்தலத்துல உட்காரத்துல பால் பண்ண போறோம் நச்சாடத்துல சோத்தடிக்கல வச்சாடத்துல பச்சனை கிச்சனை கட்டா அச்சனை பரப்பர பந்தாயத்துல சதற விட்டு பந்தாயத்துல ஒதுக்கி வச்சா இறங்கி வந்து கதைய கட்டா. பங்கு எஸ் சேஞ்ச் த சாங். எப்பா பாரு மாமதுரை அன்னக்கொடி மாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி மாமதினி நல்ல அடி. மாமதுரை அன்னக்கொடி மாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி மாமதினி நல்ல அடி. பொட்டாசு பாடாசு வெள்ளாசு. அருந்துன்னு அருந்துனா போதாதியா, வாழ்க்கையில திரும்பி இன்னையோட இந்த குடிய விடுறோம்டா. சத்தியம்டா சத்தியம்டா சத்தியம். ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தா அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டுட்டு வேண்டாம். அட எத்தனையோ உயரில் என்னென்னவோ விட்டு இருக்கோம், இன்னையோட சரக்கு நம்ம விட்டுடுவோண்டா. தேக்குவாட்டருக்கு நோ இருக்குதானோ சத்தியமானோ இன்னையோட நொடினோ தலைவலிக்கு நோ வளரலுக்கு நோ ஆமத்துக்கு நோ இன்னையோட குட்டினோ பல சரக்கு அடிச்சிருக்கோம் அழைஞ்சிருக்கோம் பானன்பா. ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்?
பிறப்பதும் ஒரு நொடித இறப்பதும் ஒரு நொடித சொல்லடி அந்த பொண்ணு ரெண்டுக்கும் பிராலையது அதற்கிட்ட புள்ளிருக்கும் புத்தினா கிட்டாதே கணக்கு பூவில கட்டின ஹலோ சபா சக்க வெயில் அடிக்குது. இன்னைக்கு ஒரு தம்மு போட்டால் தான் கரெக்டாக வரும். ஐயோ வத்தி பட்டிட்டு வரலே. ஆஹா சரி. எக்ஸ்கியூஸ் மீ லேடி, மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா? ஹலோ உங்களை தாங்க. என்ன கை வச்சு பேக்க ஏங்க என்னங்க தேவலாம் இருந்தா உனக்கு மேட்ச் பாக்ஸ் என்னடா மேட்ச் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கான். பெண் குலமே பாத்துடா அவ்வளவுதான் உனக்கு. மாப்பிள்ள அந்த பொண்ணு ரொம்ப அடிக்குது மாப்பிள்ள, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா ஆச்சு அந்த பொண்ணு கூட? என்னடா மாப்பிள்ள தம் அடிக்கலான்னு மேட்ச் பாக்ஸ் கேட்டேன் மாப்பிள்ள, அதுக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறா. நல்ல வேலை அடி காப்பாத்திட்டானே. நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஒரு மாசத்தோட இந்த சிகரெட் எல்லாம் நிப்பாட்டிடுறேன்னு சொன்னியடா. கரெக்ட். இன்னைக்கு என்ன தேதி? மே 31. நாளைக்கு அடிச்சனா என்ன அடி? நீ இப்ப பண்றது என்ன தெரியுமா? இது பேர் தான் அடிக்ஷன். நீ இந்த சிகரெட்டுக்கு அடிமை ஆயிட்டடா. இல்லை இல்லை இல்லை, நான் நினைச்சா இப்பயே நிறுத்த முடியும், ஆனா நிறுத்த மாட்டேன். ஏன்னு கேளு. ஏன்னா அதை பத்தி யோசிக்கிறேன். யோசிச்சா என்ன ஆகுது? திரும்பி சிகரெட் அடிக்க தோணுது. திரும்பி 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 இதே வேலையா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறவனுங்க என்ன பண்றானுங்க? திரும்பி அடிச்சு வெளியே அனுப்பிச்சுறானுங்க. வெளியே வந்து திருப்பி அடிப்பேன் அதானே? வெளியே வந்தா அடிக்கிறதுக்கு தானே வர்றது, அப்புறம் எதுக்கு? சரி, டென்ஷன் இருந்துச்சுன்னா சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்றேன். இதே ஹாப்பியா இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஹாப்பியா இருந்தாலும் அடிப்பேன். ஏதாவது யோசிச்சே அடிச்சாதான் நல்லா இருக்கு, இல்லாட்டி போர் அடிக்குது சிகரெட் அடிக்கவே. டேய் நீ முதல் புரிஞ்சுக்கடா, இது பேர் தான்டா அடிக்ஷனு. நானும் எதுக்கும் அடிமை இல்லை, எனக்கும் எதுவும் அடிமை இல்லை. புரிகிறதா? அப்ப இப்ப நிறுத்தணும்னா நிறுத்திடுவியா? இதெல்லாம் நிறுத்துவேன். அப்ப நிறுத்தி காட்டுறா. காட்டுறேன், பொறுமையா காட்டுறேன். அப்ப யோசிக்கா ஃபர்ஸ்ட். அதுக்கு நிறுத்துறதுக்கு யோசிச்சாலே அடிக்கணும்னு தோணுது, அதை விட்டுரு. வேற சரி நான் சொல்றேன். இப்ப சிகரெட் குடிக்கிறதுனால லங் கேன்சர் வரும், உனக்கு அது தெரியுமா? கேன்சரா? என்னடா சொல்ற? இது கூட தெரியாதா? தெரியாதே, நான் சிஎஸ் குரூப்ல. டேய் இதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சொல்லித்தராங்கடா. ஐயோ மறந்துட்டேனே. நீ குடிக்கிற டப்பால கூட லங்ஸ் படம் போட்டிருக்கோம், அதை கூட கவனிச்சது இல்லையா? ஆமா மாப்பிள்ள, ஆனா நான் லூஸ்ல வாங்குவேன், எனக்கு தெரியாது. நானும் பார்த்துருக்கேன். என்னடா அந்த டப்பால போட்டிருக்கானுங்களே, சரி பைத்தியக்காரனுங்க சும்மா தான் போட்டிருக்கானுங்க, தூக்கி போட்டுருவேனே. சரி நீ குடிக்கிற புகெல்லாம் எங்க போகும்னு நினைக்கிற? வயிற்றுக்கு தானே. இங்க பாரு, முன்னெல்லாம் ஃபிட்டா இருந்தேன், பேக்ஸ் இருந்துச்சு, இப்போதான் லைட்டா வருது. எனக்கு தெரிஞ்சு அதான் உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் சரி வயிற்றுக்குள்ள போகுதுன்னே வச்சுக்கோ, அப்ப வயிற்றுல கட்டி வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? மாமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா தெரில. ஆனா வந்துடும் தான் எனக்கு தோணுது. லேசா நெஞ்சு வலிக்குது மாமா, அப்பப்ப அடிக்கடி இரும வருது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி நீ சொல்லிட்டீல, இன்னைக்கோட அதை விடுறேன். நீ போ நீ போ. இதோட நிறுத்திடுடா. நிறுத்துறேன், போ போ. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். சிகரெட்டு பிடிச்சா கேன்சர் வருதுங்கிறானுங்க. இது தெரியாம என் 4 வருஷ வாழ்க்கையே கெடுத்துட்டேன். என்ன பண்றது என்ன பண்றது என்ன? காலையிலேயே ஒருத்தன் செமையா வெறுப்பேத்திட்டான் தெரியுமா? எங்கேயோ கேட்ட குரல். இங்க ஒருத்த வாரா பாப்போம் என்னன்னு. என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் ப்ரோ டென்ஷனா வரீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, அவனுக்கே ஒன்றும் தெரியாது, ஆனா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு இங்க கேன்சர் வரும்னு. எனக்கு தெரியல, ஏமாத்திட்டானுங்க என்னைய. ஏன் கேன்சர் வருதுன்னாரு? சிகரெட்டு பிடிச்சா கேன்சர் வருதுங்கிறானுங்க. அப்போ மனுஷன் டெப்ரெஷன் என்னதான் பண்றது? எனக்கு ஏகப்பட்ட டெப்ரெஷன் இருக்கு, என்ன பண்றது? சரி ப்ரோ, நெஞ்சு வலிக்கலாம், வாங்க உட்காருங்க, செக் பண்ணி பார்ப்போம். நீங்க நெஞ்சு வலிக்கிறதுனாலே பில்ல போட்டுருவீங்க ப்ரோ. இல்ல உட்காருங்க, செக் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை பார்க்கலாம். இந்த அம்மாவை கூப்பிடாதீங்க ப்ரோ, காலையிலே அடிச்சாங்க ப்ரோ நீ. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் அமைதியாகவே இருக்கிறேன் மேடம். மேடம் இது லப்பு டப்புன்னு தானே கேட்கும், இருந்தாலும் கேட்டு பாருங்க, நம்மது கொஞ்சம் வீக்கானது. டிக் 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 டிக். ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நோ. சார் பல்ஸ் சுத்தமாக இல்லை, இவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.
இதோட இவர் 133வது ஆள். இந்த மாதிரி எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல. இப்ப இது எவ்வளவு நேரம் பாத்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் நான் சொல்றேன், அதையும் கேளுங்க. புகையிலை பிடிக்கிறதுனால ஒரு மணி நேரத்துல 154 பேர் சாகுறாங்க இந்தியாவில மட்டும். நீங்க புகை பிடிக்கிறது உங்களுக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, உங்க குடும்பம், உங்க குழந்தைங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் தான் பாதிக்குது. உங்களை நாங்க ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் நாங்க எல்லாரும் இருந்தாலும் இந்த பழக்கத்தை விடணும் நீங்க நினைக்கணும். சமுதாயத்துல நீங்க உங்களை எப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுறீங்க. ஸோ அதனால இனிமே யோசிங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க. நன்றி. All of you raise your hands for the pledge. நான் என் வாழ்வில் ஒருபோதும் புகையிலை பிடிக்கவோ அல்லது புகையிலை பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்ளவோ மாட்டேன் என்றும், அவ்வாறு புகை பிடிப்பதற்கு அல்லது புகையிலை பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது நண்பர்களை ஊக்குவிக்க மாட்டேன் என்றும், மேலும் நான் என்னுடன் பயிலும் சக மாணவர்களை புகையிலையை எந்த விதத்திலும் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பேன் என உறுதிமொழி அளிக்கின்றேன். Now all of you can leave the bunny.